வெல்கம் வியூவர்ஸ். ஜூன் 1 1984 இந்தியா, அதாவது இலங்கையில இந்திய அமைதிப்படை தரையிறங்குவதற்கு 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் சீக்கியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அடக்குமுறை ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பஞ்சாப்ல இருந்த சீக்கியர்கள் காலிஸ்தான் அப்படின்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு ஆயுத போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா இந்திரா காந்தி அவர்களுடைய அரசோ அப்படியெல்லாம் தனி நாடு கொடுக்க முடியாது அப்படின்னு போராட்டம் பண்ணவங்களை அடக்கி ஒடுக்கிட்டு இருந்துச்சு. சீக்கியர்களுடைய ரொம்பவே உன்னதமான மத ஸ்தலமான பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் இந்திய ராணுவம் உள்ள போய் ஒரு ராணுவ அடக்குமுறை ஒன்ன மேற்கொண்டிருந்தாங்க. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல இந்திய ராணுவம் மேற்கொண்ட மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையில சீக்கியர்கள் பல பேர் சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய சீக்கிய ஆன்மீக தலைவரான பிருந்தன்வால் அப்படிங்கிறவரை அந்த பொற்கோவில வச்சு இந்திய ராணுவம் சுட்டு கொள்ளுது. இந்த சம்பவம் சீக்கியர்கள் மத்தியில ஆறாத ரணத்தையும் மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இதற்கப்புறமா தான் இந்தியாவுடைய பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் அவங்களோட பிரத்யேக மெய் காப்பாளர்களாகிய 2 சீக்கியர்களால யாரும் எதிர்பாராத நேரத்துல சுட்டு கொல்லப்படுறாங்க. இது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய 7வது எபிசோட். இதற்கு முன்னாடி வீடியோக்களை நீங்க பார்க்காம டைரக்டா இங்க வர்றீங்க அப்படின்னாலோ, இல்ல இதற்கு முன்னாடி பார்ட்ல ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்க பார்க்கல அப்படின்னாலோ இந்த பார்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. சோ முந்தைய வீடியோக்கள் எல்லாமே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்டுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. 1987ல இலங்கை வந்த இந்திய படையில தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாடு ரெஜிமெண்ட் ராணுவ வீரர்கள் இருந்தாலுமே அவங்களை அனுப்பாம தமிழர்களுடைய பண்பு, தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னா என்னன்னே தெரியாத சீக்கியர்களை தான் இந்தியா அதிகமா அனுப்பி இருந்துச்சு. அப்படி இலங்கை வந்து இறங்கிய இந்தி பேசுகிற தாடி, மீசை, கட்டுமஸ்தான உடல், தலைப்பாகை அப்படின்னு கொண்ட சீக்கியர்கள், அதாவது சிங்குகள், தமிழர்களை பழி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஈழத் தமிழர்களை காரணம் இல்லாம சுட்டு கொல்றது, கொள்ளை, பெண்கள், குழந்தைகள் கூட அப்படின்னு பார்க்காம பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சாங்க. இது இப்ப வரைக்குமே அங்க இருக்கிற ஈழத் தமிழர்களுடைய நெஞ்சில அப்படியே பதிஞ்சிருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்குமே தோணுற கேள்விக்கு வரலாம், எதனால இலங்கை வந்த அமைதிப்படையில சீக்கியர்கள் அதிகமா இருந்தாங்க மற்றும் எதற்காக தமிழர்களை அவங்க பழி வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ் ஆய்வாளர்கள் ஒரு சில காரணங்களை கண்டுபிடிச்சு முன் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான 3 காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த 3 காரணங்களையே 3ஆவதா நான் சொல்ல போற காரணம் தான் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் மேலேயே அமைப்பு மேலேயே பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு காரணமா இருக்க போகுது. அந்த 3 காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற நிகழ்வுகளுடைய யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணிருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த இமேஜஸ் எல்லாமே பாருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல சொல்றத உங்களால முழுசா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்திரா காந்தி அவர்களுடைய சீக்கியர்களான மெய் பாதுகாவலர்களே அவங்கள சுட்டு கொன்னதால இந்த விஷயம் இந்தியா முழுவதுமா தீயா பரவ ஆரம்பிக்குது. இந்தியா முழுவதுமே எங்கெல்லாம் சீக்கியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுது. இந்திரா காந்தி அவர்களுடைய கொலையால கோபம் கொண்ட இந்தியர்கள் நாடு முழுவதும் இருந்த ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை கொலை பண்றாங்க. சீக்கியர்களுக்கு சொந்தமான எல்லா உடைமைகளுமே இந்தியா முழுவதுமே அழிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி இந்தியா முழுவதுமே சீக்கியர்களுக்கு எதிராக நடந்துட்டு இருந்த சம்பவங்கள்
இந்திய ராணுவத்தில் இருந்த சீக்கியர்கள் மத்தியில ஆரியர்கள் மீதான அதிருப்தியை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பாதுகாப்பு படையில் இருந்த சீக்கியர்களால கொலை செய்யப்பட்டது இந்திய ராணுவத்துல அது வரைக்குமே சீக்கியர்கள் மேல இருந்த நம்பிக்கையை கம்மி பண்ண ஆரம்பிச்சது. ராணுவத்துல நம்பிக்கையான பொறுப்புகள் சீக்கியர்களுக்கு அது வரைக்குமே வழங்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாமே தவிர்க்கப்பட ஆரம்பிச்சது. இது சீக்கிய இனத்தவர இந்தியாவிலிருந்து ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்க இந்தியர்கள் இந்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வுல இருந்து உளவியல் ரீதியா சைக்கலாஜிக்கலா அந்நியப்படுத்தின மாதிரியான ஒரு மனநிலைமையை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இலங்கையில ராணுவ நடவடிக்கை அப்படின்னு வந்ததுமே அப்போது இருந்த இந்திய தலைமை, அதாவது இந்திய தலைமை அப்படின்னு நான் சொல்றது இன்க்ளூடிங் ரா, எப்படி அமெரிக்காவிற்கு ஒரு CIA ரஷ்யாவிற்கு ஒரு KGB இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இந்தியாவிற்கு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், சுருக்கமா ரா. அப்படி இந்த இந்திய தலைமை எல்லாமே ஒன்னு சேர்ந்து சீக்கிய வீரர்கள் கிட்ட வேற சிந்தனை சிதறல் வராம தடுப்பதற்கு யோசிக்கிறாங்க. அப்ப சீக்கிய வீரர்களுக்கு தன்னுடைய நாட்டை நாங்க நேசிக்கிறோம், நாங்க ஒன்னும் இந்தியாவுடைய விரோதிகள் இல்ல அப்படின்னு அவங்களுடைய நாட்டு பற்றை இன்னொரு முறை நிரூபிக்க சந்தர்ப்பம் வழங்குற மாதிரியான ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபட வைக்கிற மனோவியல் நடவடிக்கையின் ஒரு அங்கம் தான் சீக்கிய வீரர்கள் இலங்கையில அதிகப்படியான அளவிற்கு பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணம் அப்படின்னு கருதப்படுது. சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். அப்படின்னா எதுக்காக இலங்கை வந்த சீக்கியர்கள் தமிழ் விரோத நிலைப்பாட்டை எடுத்தாங்க? எதற்காக அவங்க தமிழர்களை பார்த்தாவே அதிகமா வெறுத்தாங்க? எதுக்காக சீக்கியர்கள் தமிழர்கள் மீதான பல அராஜக செயல்ல ஈடுபட்டாங்க? முதல் காரணம், பொதுவாகவே வட இந்தியர்களுக்கு தென்னிந்தியர்களை பிடிக்கிறது கிடையாது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு தமிழ் மக்கள் அப்படின்னாவே ஒரு விதமான வெறுப்பு மனப்பான்மை நீண்ட காலங்களா இருந்துட்டு வருது. புராதன காலங்கள்ல இருந்தே இந்த மனோநிலை இருக்கு அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது திராவிட நாடு கோரிக்கை, தனி தமிழ்நாடு கோரிக்கை அப்படின்னு திராவிட அமைப்புகளால அப்ப முன்வைக்கப்பட்டதால தென்னிந்தியாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் மீதான வட இந்தியர்களுடைய வெறுப்பு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. கடவுள் மறுப்பு கொள்கைகள், சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்னு திராவிட அமைப்புகளால முன்வைக்கப்பட்டு தீவிர பிரச்சாரம் செய்யப்பட்டதனால வட இந்தியாவை சேர்ந்த மத அடிப்படைவாத அமைப்புகள் திராவிடர்களுக்கு எதிரான காழ்ப்புணர்வை, குரோதத்தை நாடு முழுவதுமே அப்ப இருந்தே வெளிப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்தி மொழிய தேசிய மொழியா அறிவிச்சு இந்தியாவுடைய மத்திய அரசு மேற்கொண்ட எல்லா முயற்சிக்குமே மிக பயங்கரமான எதிர்ப்பு தமிழர்கள் கிட்ட இருந்து வந்து பல போராட்டங்கள் நடத்தினது கூட வட இந்தியர்களுக்கு தமிழர்கள் மேல மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. பொதுவாகவே தமிழர்களை இந்தியாவுடைய விரோத சக்தியா பார்க்கிற பார்வை வட இந்தியர்கள் கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் இலங்கை வந்த வட இந்தியாவை சேர்ந்த சீக்கியர்கள் தென்னிந்தியாவுடைய வழித்தோன்றர்களான ஈழ தமிழர்கள் மீதும் அதே மாதிரியான காழ்ப்புணர்வு, குரோதம் வந்ததுல எந்தவித ஆச்சரியமுமே இல்லை. இரண்டாவது காரணம், சீக்கியர்கள் ஈழத்துல அப்படி நடந்து கொள்றதுக்கு ரொம்பவே முக்கியமான, ரொம்பவே இயல்பான ஒரு காரணமும் சொல்லப்படுது. விடுதலை புலிகளுக்கு எதிரான தங்களுடைய முதல் சண்டையில சீக்கிய படை அணிகளுக்கு ஏற்பட்ட அதிகப்படியான இழப்பு தான் அதற்கு பிறகு சீக்கியர்கள் ஈழ தமிழர்கள் மேல அந்த கோபத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அக்டோபர் 11, 1987 முதல் முறையா விடுதலை புலிகளுக்கு எதிராக தலைவர் பிரபாகரன் அவர்களை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி மேற்கொள்றாங்க. அதுல 4 ஹெலிகாப்டர்ஸ்ல 30 சீக்கிய வீரர்களோடு போன அந்த மொத்த பெர கமாண்டோ பிரிவுமே அதிரடியா விடுதலை புலிகளால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. 30 சீக்கியர்களுமே அங்க இறந்து போறாங்க. இது சீக்கியர்களுக்கான மிகப்பெரிய இழப்பா கருதப்பட்டுச்சு. அதே நேரத்துல இந்த 30 சீக்கியர்கள் கொல்லப்பட்ட விதம் குறித்து பல்வேறு கதை இந்திய படையினர் நடுவுல பரவ ஆரம்பிச்சது. இது சீக்கிய வீரர்களுக்கு இடையில அதிகமான கோபத்தை, ஆவேசத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதனாலதான் சீக்கிய படை வீரர்கள் ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்து கொண்டாங்க அப்படின்னு கூறப்படுது. ஆனா இது எல்லாத்தையுமே விட சீக்கியர்கள் ஈழ தமிழர்கள் மீது வெறுப்போட பழி தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிற மனோபாவத்தோட நடந்து கொண்டதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. மூன்றாவது காரணம், 1984 சீக்கியர்கள் அதிகமா வாழுற பஞ்சாப்ல இந்திய ராணுவம் ஒரு ராணுவ நடவடிக்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ராணுவ நடவடிக்கையுடைய பெயர் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். சீக்கிய வீரர்கள் தமிழர்களுக்கு எதிராக அதிகமான கோபத்தோட செயல்பட்டதுக்கு இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு கருதப்படுது. பஞ்சாபை இந்தியாவில இருந்து தனி நாடா பிரிப்பதா சொல்லி சீக்கியர்கள் அப்ப ஆயுத போராட்டம் ஒன்றை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியாவோ அந்த பிரிவினை வாதத்தை ஏத்துக்கல. சீக்கியர்களோட
சீக்கியர்களோட அந்த போராட்டத்தை முற்றிலுமா நிறுத்த ஆரம்பிச்சது. இந்தியாவுடைய இந்த ராணுவ நடவடிக்கையால அப்படி தனிநாடு வேணும் அப்படின்னு போராடின முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பஞ்சாப்ல இருந்த அவங்களுடைய பொற்கோவில்ல கோல்டன் டெம்பிள்குள்ள தஞ்சம் அடைகிறாங்க. சீக்கியர்களுடைய அதி உன்னத ஸ்தலமான பொற்கோவிலுக்குள்ள சீக்கியர்களை தவிர மற்ற மதம் சார்ந்த யாருமே உள்ள அனுமதிக்கப்பட மாட்டாங்க. மற்ற யாருமே உள்ள போக கூடாது. ஆனா இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ராணுவ நடவடிக்கையில இந்திய ராணுவம் அந்த பொற்கோவிலுக்குள்ளேயே நுழைஞ்சு அந்த பொற்கோவிலையே ரத்த வெள்ளத்துல நனைச்சிருந்துச்சு. பல சீக்கியர்கள் கொல்லப்படுறாங்க. சீக்கிய ஆன்மீக தலைவரும் பெரும்பாலான சீக்கியர்களால பெருமளவு மதிக்கப்பட்ட பிருந்தன்வால் அப்படிங்கிற தலைவர் இந்திய ராணுவத்தால படுகொலை செய்யப்படுறாரு. சீக்கியர்களுடைய புனித ஸ்தலமா இருந்த பொற்கோவில் அசிங்கப்படுத்தப்படுது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற இந்தியாவுடைய இந்த ராணுவ நடவடிக்கை சீக்கியர்களுடைய மனசுல ஆறாத ரணமா மாறுது. சீக்கியர்களால எந்த ஒரு காலத்திலயுமே மறக்கவும் மன்னிக்க முடியாத ஒரு நிகழ்வா தான் அந்த ராணுவ நடவடிக்கையை அவங்க நினைச்சாங்க. சரி, ஓகே, இப்ப இந்த சம்பவத்திற்கும் சீக்கியர்கள் இலங்கையில தமிழர்கள் மேல அப்படி ஒரு கொலை வெறியாட்டம் நடத்தினதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு இப்ப தோணலாம். உண்மையாவே சீக்கியர்களுக்கு எதிரான இந்த ராணுவ நடவடிக்கையில தமிழர்களை அதிகம் கொண்ட தமிழ்நாடு ரெஜிமெண்ட் ராணுவ வீரர்களை வச்சுதான் அந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரே நடத்தப்பட்டிருந்துச்சு. பின்னாட்கள்ல இந்திய படையுடைய தளபதியா இருந்த கிருஷ்ணசாமி சுந்தர் அப்படிங்கிற தமிழரே அந்த பொற்கோவில் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கியிருந்தாரு. சீக்கிய மக்கள் மீது நடத்தப்பட்ட அனைத்து அட்டூழியங்களுக்கும் தெரிந்தோ தெரியாமலேயோ தமிழர்கள் ஒரு வகையில காரணமாக இருந்தாங்க. சீக்கிய தலைவர் பிருந்தன்வால் மேல மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கும் தமிழ்நாடு ரெஜிமெண்ட் படை பிரிவினர் தான் பொறுப்பாகி இருந்தாங்க அப்படின்னு அப்பவே செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சது. பிருந்தன்வால் அவர்களை கொலை செய்யறதுக்காக மட்டுமே இந்திய ராணுவத்துல ஒரு சிறப்பு படை உருவாக்கப்பட்டு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ராணுவ நடவடிக்கையப்ப இந்த சிறப்பு படையும் அங்க கூட அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையில அப்போ அங்கிருந்த இந்த சிறப்பு படை அந்த எந்த ஒரு சண்டையிலுமே கலந்து கொள்ளவே இல்லை. ஆனா பொறுமையோடு காத்திருந்து பிருந்தன்வாலி அவர்களுடைய தலை தெரிந்ததுமே அந்த சிறப்பு படை அதோடைய வேலையை செஞ்சு முடிக்குது. பிருந்தன்வாலி அவர்களை படுகொலை செய்யுது. ராணுவ நடவடிக்கை முடிஞ்சதுமே இது மீடியால வெளிவந்து ரொம்பவே பிரபலமா பேச ஆரம்பிக்கப்படுது. பஞ்சாப்ல ராணுவ நடவடிக்கையை முடிச்சிட்டு திரும்பிய இந்திய படைக்கும் இந்த நடவடிக்கையை தலைமை தாங்கி நடத்திய கிருஷ்ணசாமி சுந்தர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுல பலத்த வரவேற்பு வழங்கப்படுது. இந்திரா காங்கிரஸ் கட்சி தான் இந்த ஏற்பாடை செஞ்சிருந்தாலுமே தமிழ்நாட்டுல தமிழர்கள் வழங்கிய வரவேற்பாதான் இது பார்க்கப்பட்டுச்சு. போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், ஒரு கவர்மெண்ட்டுடைய முடிவு அந்த நாட்டுடைய முடிவா கருதப்படும் அப்படின்னு. அதுல மக்களுக்கு துளி கூட சம்மதம் இல்லை அப்படின்னாலும் கூட இங்கேயும் அதே கேஸ் தான் நடந்திருக்கு. நம்மளுடைய கோவிலை நாசம் பண்ணி நம்மளுடைய தலைவரை அழிச்சதுக்கு தமிழர்கள் கொண்டாடுறாங்களா அப்படின்னு தான் சீக்கியர்களுடைய பார்வை இருந்திருக்கு. ஈழத்துல இருப்பவங்க தமிழர்கள், தமிழ்நாட்டுடைய வழித்தோன்றல்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய சொந்தங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், இது எல்லாம் தான் சீக்கியர்கள் இலங்கை தமிழர்கள் மீதான காழ்ப்புணர்வு குரோதத்தோட இலங்கையில அந்த நேரத்துல செயல்பட காரணம் அப்படின்னு பல ஆய்வாளர்களால சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை கண்டிப்பா நான் இந்த நேரத்துல குறிப்பிட்டே ஆகணும். இலங்கைக்கு போன எல்லா சீக்கிய வீரர்களும் அப்படி நடந்து கொள்ளல. அதுலயும் ஒரு சில நல்ல சீக்கிய அதிகாரிகளும் இருந்திருக்காங்க. பாலியல் வன்கொடுமை பண்ண ராணுவ வீரர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அதே போல முதல்ல தமிழ்நாடு ரெஜிமெண்ட் ராணுவ வீரர்கள் தான் அங்க போயிருக்காங்க. ஆரம்பத்துல அங்கிருந்த தமிழ் மக்கள் கூட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதன் பிறகு எதன் காரணமாகவோ அப்படியே தமிழ் படையை கம்மி பண்ணி வட இந்திய படை அதிகமாக்கப்பட்டிருக்கு. அப்படியே கம்மியா இருந்த தமிழ் வீரர்களும் தங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எத்தனையோ தமிழ் பெண்களை இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமையிலிருந்து தப்பிக்க வச்சிருக்காங்க. பல முறை பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. தன்னுடைய இனம் அப்படிங்கிற பாசம் அங்கிருந்த தமிழக வீரர்களுக்கு இருந்திருக்கு. பல சமயங்கள்ல துப்பாக்கி முனையில மிரட்டி கூப்பிட்டு போகப்பட்ட பெண்களை கடைசி நிமிடத்துல கூட தமிழக வீரர்கள் பார்த்து அவங்கள விட சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதையும் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா இந்த மூன்றாவது காரணத்திலிருந்து இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா தோணி இருக்கலாம். எங்கேயோ யாரோ எடுக்கிற ஒரு முடிவு எப்படி அப்பாவி மக்களை பாதிக்குது அப்படிங்கறதும் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். இதுல பல அரசியல் வலைப்பின்னல்கள் இருக்கு, பல இந்திய மேலதிகாரிகளுடைய ஈகோ இருக்கு அப்படின்னு. அதுதான் இதுக்கு காரணமா இருந்திருக்கு.
பஞ்சாப்ல சீக்கியர்களை அழிக்க தமிழர்களையும் இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக சீக்கியர்களையும் அனுப்பிட்டு அமைதியா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சா அப்போதைய இந்திய தலைமை? இந்த 3 காரணங்களை எந்த காரணம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போதைய இந்திய தலைமை இப்படி செஞ்சது சரிதானா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இப்ப வரைக்குமான எபிசோட்ஸ்ல இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு அமைதியை நிலைநாட்ட போனது, ஆனா அங்க போய் விடுதலை புலிகளை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணது, அது முடியாம அப்பாவி தமிழ் மக்களை வன்கொடுமை பண்ணது, அப்படி வன்கொடுமை பண்ண காரணம் என்ன, பழி வாங்க காரணம் என்ன அப்படின்னு எல்லாமே டீடைலா நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்திய அமைதிப்படை செஞ்ச அட்டூழியத்திற்கு எப்படி தலைவர் பிரபாகரன் அவர்கள் திருப்பி பதிலடி கொடுத்தார் அப்படிங்கறதும், விடுதலை புலிகளுடைய இந்திய அமைதிப்படை மீதான போர் தாக்குதல் யுத்திகள் எப்படி இருந்துச்சு, அப்போதைய காலகட்டத்தில் உலகத்துடைய மிகப்பெரிய ராணுவ படையா முதல் 10 இடங்களுக்குள் இருந்த இந்திய ராணுவ படையே எப்படி ஒரு முழு ராணுவ கட்டமைப்பு கூட இல்லாம இருந்த விடுதலை புலிகள் எதிர்த்து தாக்கி தோக்கடிச்சு திரும்பவும் இந்தியாவுக்கே அனுப்பிச்சு அப்படிங்கறத பிரபாகரன் அவர்களுடைய ருத்ர தாண்டவம் எபிசோட்ல மீட் பண்றேன். நன்றி, பாய்.